வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியின் காரில் சிக்கிய 120 கோடி சிக்கியிருக்கிறது மக்களே. பறக்கும் படையினர் அதிரடி காட்டியிருக்காங்க. அமைச்சர் உதயநிதியின் காரில் 120 கோடி என்ன காரணத்திற்காக கொண்டு செல்லப்பட்டது, யார் இந்த பணத்தை இவருக்கு கொடுத்தது, இது கட்சி பணமா இல்லை இவருடைய சொந்த பணமா அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன, இன்றைக்கான அரசியல் அப்டேட்ன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நமது அரசியல் நியூஸ் சேனலில் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான சோகமான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய வேளையிலே தற்போது திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களும் எம்பிகளும் எம்எல்ஏக்களும் மூத்தக்கூடிய அமைச்சர்களும் எம்பிகளும் எம்எல்ஏக்களும் எல்லாருமே அவரவர்களுடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக தீவிர வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலே திமுகவுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கியமான வேட்பாளர், திமுகவுடைய முக்கிய புள்ளி அமைச்சர் உதயநிதி அவர்களின் காரில் 120 கோடி கட்டுக்கட்டாக சிக்கியிருக்கிறது. பறக்கும் படையினர் அதிரடியாக முடக்கியிருக்கிறார்கள். என்ன காரணத்திற்காக இவருடைய காரில் 120 கோடி கொண்டு செல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக போய்கொண்டிருக்கும் வேளையிலே அவருடைய தொகுதியில் மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் பட்டுவாடா செய்வதற்காக கொண்டு செல்லப்பட்டது தான் இந்த 120 கோடியும் அமலாக்கத்துறை அதிரடியாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பறக்கும் படையினர் ஃப்ளையிங் ஸ்குவாட் பார்த்திங்கனாக்கா அதிரடியாக முடக்கியிருக்காங்க இந்த 120 கோடியும். அது மட்டும் இல்லாமல் இவரை கைதும் செய்யப்படுவதாகவும் செய்திகள் வெளிவட்டாரங்களில் பேசப்பட்டு தீவிரமாக பரவி கொண்டிருக்கிறது மக்களே. அது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னென்ன அரசியல் அப்டேட்ன்றதை தொடர்ச்சியாக நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் பல திமுக அமைச்சர்களும் சிக்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பல துறை அமைச்சர்களும் சிக்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மக்களே. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி அரசியல் பற்றின முழுமையான நியூஸ் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.